கல்வியின் முக்கியத்துவம் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். குர்ஆனின் முதன்மை வசனங்கள் கல்வி தொடர்பாகவே பேசுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ்வே சொல்கிறான். அல்லதி அல்லம பில் கலம், அவனே எழுதுகோலை கொண்டு கற்பித்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எழுதுகோல் என்பது உலகம் படைக்கப்பட்டது முதல் இன்று வரைக்கும் கல்வியின் கருவியாக பார்க்கப்படுகிறது. சகோதரர்களே, கல்வி என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை இப்படி நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது, ஒரு நாய் ஒரு பாத்திரத்தை நக்கிவிட்டால் அது நஜீஸ். அதை சுத்தப்படுத்துவதற்கு பிரத்யேக வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. அதுவே ஒரு நாய் பயிற்சி கொடுத்து அறிவூட்டப்பட்டு வேட்டைக்கு பழக்கப்பட்டு விட்டால் அந்த குறித்த நாய் வேட்டையாடி வருகின்ற பிராணிகளை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. ஒரு நாய் நஜீஸ் உடைய அந்தஸ்தில் அதனுடைய உள்நீர் இருக்கக்கூடிய நாய் பயிற்சியும் அறிவும் பெறுகிற நேரத்தில் நாயே அதனுடைய அந்தஸ்து உயர்வடைவதை பார்க்கிறோம். அறிவு என்பது முக்கியமான ஒரு பகுதி. இஸ்லாம் அறிவை மிக கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் குழந்தை பாக்கியம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டுதல் என்பது எங்கள் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த அறிவை ஊட்டுவதற்கு இலங்கை சூழலில் நாங்கள் பயன்படுத்துகின்ற முக்கியமான இடம் பாடசாலைகள். பாடசாலைகள் தான் முதன்மையாக அறிவிக்கப்படுகிற ஒரு இடமாக தளமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, தெளிவாக ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, இந்த உலகத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கான அறிவால் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட வேறு எதனாலும் மகிழ்ச்சியை சுவைக்க முடியாது. உலகத்தில் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு வாகனம் ஒன்றை வாங்கிவிட்டு அதை பார்த்து அழுது கொண்டிருக்க மாட்டேன். நான் ஒரு 5 கோடிக்கு வீடு ஒன்றை கட்டிவிட்டு எல்லோரையும் உணவுக்காய்க்கு விருந்து கொடுத்து விட்டு அழுது கொண்டிருக்க மாட்டேன். அதே நான் என் பிள்ளை மிகச்சிறந்த பெறுவேறு, ஸ்காலர்ஷிப் மிகச்சிறந்த பெறுவேறு, ஏலவல் மிகச்சிறந்த பெறுவேறு என்கிற நேரத்தில் அந்த மாணவன் என் பிள்ளை கௌரவிக்கப்படுகிற நேரத்தில் ஒரு மூலையில் நின்று கொண்டு கண்ணீர் வடிப்பேன். ஆனந்த கண்ணீர் என்பது கடுமையான சந்தோஷங்கள் வருகிற நேரத்தில் சிரிப்பு வராத அழுகை தான் வரும். அந்த அழுகையை உலகத்தில் உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது எங்களுடைய பிள்ளைகளின் கல்விதான். ஒரு தகப்பனாக மனைவியோடு பேசுகிற நேரத்தில் ஒரு 5 நாள் உடற்பயிற்சியாக என் மகன் பள்ளி வாயிலுக்கு சுபத்துக்கு சென்றான், இரவு பெய்யாமல்லை தோழான், என்னையும் எழுப்பாக்கிறான் என்று சொல்கிற பொழுதே கண்கள் கலந்து வரும். சகோதரர்களே, நாங்கள் காண்கின்ற உச்சபட்ச மகிழ்ச்சி என்ன தெரியுமா? உச்சபட்ச மகிழ்ச்சி நான் உயிர் வாழ்கின்ற பொழுதும் எனக்கு முன்னாடி என் மகன் பள்ளியில் முன்சப்பில் இருக்கிறார் என்றால் ஒரு தகப்பனாக நான் காண்கின்ற உச்சபட்ச காட்சி அதுதான். நான் உயிர் வாழ்கின்ற பொழுதும் என் மகன் கையேந்தி என் பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று என் பிள்ளை எனக்காக பிரார்த்திக்கிறது என்றால் நான் காண்கின்ற உச்சபட்ச காட்சி அதுதான். நான் காண்கின்ற உச்சபட்ச காட்சி எனக்கு முன் என் மகன் நான் சொல்லாமலே என் வாரிசுகள் அல் குர்ஆனை எடுத்து படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, அதிலே ஈடுபாட்டை அதிகப்படுத்துகிறது என்றால் நான் காண்கின்ற உச்சபட்ச காட்சி. சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சிகளை பிள்ளைகளின் கல்வித்தரம் நிச்சயம் எங்களுக்கு தரும். அந்த மகிழ்ச்சியை வேறொன்றால் தரவே முடியாது. இல்லை இருந்தால் மறந்து இருந்தால். சகோதரர்களே, அந்த பணியை பாடசாலைகள் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் பாடசாலைகள் என்பது எங்களுக்கு தெரியும். முஸ்லிம் பாடசாலைகள் சாதாரணமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாடசாலைகள் அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் இலங்கையை சூழ கிறிஸ்தவ மயமாக்கல் நடந்து கொண்டிருந்தது. நீங்கள் பார்க்கலாம், பௌத்தர்களின் மிகப்பெரிய தலைவர்கள் மதத்தான் கிறிஸ்தவர்களாக இன்றும் இருப்பார்கள். இந்துக்களின் மிகப்பெரிய தலைவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள்.
காரணம் ஆங்கிலேய ஆட்சிகளின் தாக்கம். ஆனால் முஸ்லிம்களில் அப்படி கிடையாது. என்ன காரணம்? அந்த நேரத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் மிஷனரி பாடசாலைகள் மதமாற்றங்கள் நடைபெறுகிறது என்று தெரிந்தவுடன் முஸ்லிம்கள் சொன்னார்கள், யாரும் பாடசாலைக்கு செல்ல வேண்டாம், அது ஹராம் என்கிற தரத்தில் ஒரு பத்துவாவை வெளியிட்டார். ஏனென்றால் தீனா கல்வியா என்று வருகிற நேரத்தில் தீன்தான் முக்கியம் என்கிற ஒரு முடிவை எங்களுடைய மூதாதையர்கள் எடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவர்களின் ஒரு சொற்ப பணியையும் இன்றுள்ள நாங்கள் செய்யவில்லை என்பது உண்மை. அவர்கள்தான் மிகச்சிறந்த பாடசாலைகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள்தான் சிறந்த வக்குஃபுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றுள்ள தலைமுறைகள் அந்த வக்குஃபுகளை பரிந்தெடுப்பதற்கான முயற்சிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை, எங்களுடைய மூதாதையர்கள் மிகச்சிறந்த வழிமுறைகளை, மிகச்சிறந்த கட்டமைப்புகளை எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். சகோதரர்களை, மெட்ஸ் பாடம் என்ன பாடமோ அதே பாடம் தான் இந்து பாடசாலையிலும் மெட்ஸ் பாடம். சயின்ஸ் பாடம் என்ன பாடமோ அதே பாடம் தான் கிறிஸ்தவ பாடத்திலும் சயின்ஸ் பாடம். சிலபஸ் எல்லாமே ஒன்று. அப்படி இருக்கிற போது முஸ்லிம் பாடசாலைகள் என்று ஏன் வந்தது? தீனுக்காக தான் வந்துச்சு. அறிஞர் சித்திரத்தில் பாஷா இது போன்ற முஸ்லிம்களின் முன்னோடிகள் எல்லோருமே இதற்காக பல தியாகம் செய்து போராட்டங்கள் நடத்தி முஸ்லிம்கள் இஸ்லாமிய சூழலில் கல்வி கற்பதற்கு, இஸ்லாத்தோடு கல்வியை பெறுவதற்கு ஒரு தளம் தேவை என்று வேண்டிக் கொண்டு பல முயற்சிகளின் பின்னால் கிடைத்ததுதான் இந்த முஸ்லிம் பாடசாலைகள். இதை கட்டி காப்பது வெறுமனே ஒரு அரசாங்கத்திற்குரிய பணி மாத்திரமல்ல, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உரிய பணி என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த சமூகத்தில் இருக்கிற பெரியோர் நோய் என்னென்னாலும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற நேரத்தில் லைஸல் ஆகில் மை யஅரிஃபுல் கைர் மின ஷர் வலக்கின்னல் ஆகில் மை யஅரிஃபுல் கைரல் கைரைன் வ ஷர்ரல் ஷர்ரைன். அறிவாளி என்பது நல்லதையும் கெட்டதையும் அறிந்து கொள்வதற்கு அறிவாளர்கள் இல்லை. அதுக்கு பெரியோர் அறிவு தேவையில்லை. நல்லதில் நல்லதை அறிந்து கொள்வர்கள், கெட்டதில் மிக கெட்டதை தெரிந்து கொள்வதர்கள் தான் அறிவாளிகள் என்று சொல்றாங்க. அப்படி என்னது? இன்றுள்ள சமூகத்தில் பெரும்பாலும் நாங்கள் செய்கிற சமூக பணிகள் மிக மிக அவசியமானதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சாதாரண விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூழல். கல்வி காய்ச்சறதுக்கு குழு வைத்திருப்போம், நோம்பு காலம் சகோதரமுக்கென்று குழு வைத்திருப்போம். எப்பொழுதாவது பாடசாலை முன்னேற்றத்திற்காகவே பள்ளி வாயில்கள் யோசித்திருக்க மாட்டார். சகோதரர்களே, எங்களுடைய சமூகம் மீண்டும் மீண்டும் பின்னோக்கி நிற்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் பல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை எங்களுடைய சமூகத்தில் பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களாலும் செய்ய வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னென்றால் மிக மிக முக்கியமானவைகள் மறந்து போய் சாதாரண விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் மீட் அல்லது ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறதுக்காக கோடிகள் செலவழிக்கப்படும், பல நேரங்கள் செலவழிக்கப்படும். விளையாட்டு அவசியமான தேவைதான். ஆனால் ஒரு பாடசாலை ஒழுகிக் கொண்டிருக்கும், ஒரு பாடசாலையில் கட்டட வசதி இல்லாமல் இருக்கும், ஒரு பாடசாலையை கட்டிக்கார ஒரு மாணவன் அவன் மேற்படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழலை தவித்துக் கொண்டிருப்பான். இது தொடர்பாக யோசிப்பதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்காது. சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எங்கள் மூதாதையரும் இப்படி யோசிக்கவில்லை. இலங்கையில் எல்லா இடங்களிலும் அமையப்பட்டிருக்கிற முக்கிய பாடசாலைகள், முக்கிய பள்ளி வாயில்கள், அமைவிடங்களை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், மிக நுட்பமாக தெரிவு செய்திருப்பார்கள் அமைவிடங்கள். எங்களுடைய மூதாதையர் அதே ரத்தம். என்ன பிரச்சனை? மாறி யோசிச்சு நிற்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாடசாலையை பாதுகாக்க வேண்டியது எங்கள் எல்லோரும் பொறுப்பு. அடுத்த தலைமுறைக்கு இது சரியா கொடுக்கணும். அது அமானியங்கள் உரிய முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் அவர்கள் வாழ்ந்த சமூகத்தை பற்றி கவலைப்படவே இல்லை, அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிலே அனுப்பப்பட்டார்கள். ரத்தம் ஓட்டப்பட்டிருக்கிறது, காயங்களோடு மன வருத்தத்தோடு சாய்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மலக்குவார், நீங்கள் அனுமதி அளித்தால் இந்த தாய் மக்களை அழிப்பதற்கு தயார், ஆம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு சாராரை பற்றி அந்த இடத்தில் பேசுகிறார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்களால் பார்த்தே இல்லை, அவர்களை பற்றி தெரியாத ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லை அழிக்க வேண்டாம், அவர்களின் அடுத்த தலைமுறையில் இருந்து அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்கள் உருவாகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலை அடுத்த தலைமுறையை பற்றி இருந்தது. எங்கள் கவலை எல்லாம் எங்கள் சார்ந்ததாக இருக்கிறது, நாம் சார்ந்ததாக இருக்கிறது. அதான் பிரச்சனை. சகோதரர்களே, ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் எழுப்புவது என்பது பெரிய விஷயமா? சாதாரண விஷயம், சிம்பிள் விஷயம். திகாரி போன்ற இடங்களுக்கு அது மிக மிக அற்பமான ஒரு பணி, மிக அற்பமான பணி. ஆனா கஷ்டமா இருக்கு. பிரச்சனை என்னென்றால் சகோதரர்களே, இந்த மிகச் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் பாடசாலைகள் என்பது இந்த சமூகத்தின் பெரிய ஒரு சொத்து. அதற்காக எங்களுடைய மூதாதையர் கொடுத்த விலை மிக பெருமதியானது. நான் ஒரு சின்னதான் விலையாக அதற்கு கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மங்களை அல்லாஹ் வலதுகரத்தால் எடுக்கிறார். அல்லாஹ் வலதுகரத்தால் எடுக்கிறார். தர்மங்களை நீங்க கொடுக்கிறது முன்னாடி இருக்கிற பாடசாலை அபிவிருத்தி கொடுக்கிறதல்ல, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கின்றீர்கள். எனவே சகோதரர்களே, இந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு மிக முக்கியமாக கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்க நன்றி உணர்வோடு நடக்கணும். நாங்கள் இலவச கல்வி, இலவச பாட புத்தகங்கள், இலவச பல்கலைக்கழகம் எல்லாமே அனுபவித்திருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் பெரும்பாலும் நல்ல ரிசல்ட் பிள்ளை எடுத்து ஏழாவது எடுக்கிறது. மீடியா பேட்டி எடுக்கிற போது பிள்ளை சொல்கிறது, நான் ஒரு தொழில, நான் ஒரு வைத்திய நிபுணராகி எங்க ஊருக்கு பணி செய்யணும் என்று சொல்லுவாங்க. நல்ல நோக்கம் அந்த பிள்ளைகளை. ஆனால் வைத்திய நிபுணரானா அந்த ஊர்ல அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாமலே இருக்கும். இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அது கட்டாயம். அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன சின்ன உதவிகளை கூட மறக்கவே மாட்டார்கள். எனவே சகோதரர்களே, இந்த பாடசாலை நமது பாடசாலை என்பதை முதலில் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அல் அஸ்ஹர் சென்ற கொலை இந்த பாடசாலையில், நமது ஊர் பாடசாலையில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு நீண்ட நாள் எடுத்துவிட வேண்டாம். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு அற்புதமான ஒரு பணி. தவறுகிறாதீர்கள். உங்களுடைய அல்லாஹ் வழங்கிய சொத்துக்களில் இருந்து இதற்காக கொடுத்து விடுங்கள். இது இந்த சமூகத்திற்கான பணி. நிச்சயம் உங்களுடைய கபருக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விடயங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு சேர்ப்பானாக. அப்போது கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.